சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேசிக்கலாம் சார். இப்ப இந்த கேமராக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? சார், நடந்த தப்புக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். வேணா உங்களுக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். சார் என்ன பேசுறீங்க சார்? ரூம் மாத்தி கொடுத்தீங்கன்னா அந்த ரூம்ல கேமரா இருந்தா இன்னொரு ரூம் மாத்தி கொடுப்பீங்களா? சார், உங்க கண்ணு முன்னாடியே தரவா ரூமை செக் பண்ணிட்டு 3 ரூமை ஒப்படைக்கிறேன் சார். இல்ல இது சரிப்பட்டு வராது திரு. வேணாம். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு மனசு கேட்கல. நம்ம வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போயிடலாம். அண்ணி, இந்த நேரத்துல நம்ம எங்க போய் தங்குவோம்? கீர்த்தி, அதுக்காக சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்மளால இங்க இருக்க முடியும்? அண்ணி சொல்றதுதான் சரி. மாமா, நம்ம வேற ஏதாவது ஹோட்டல் பார்த்து தங்கிக்கலாம். சார், நாங்க ரூமை வெக்கேட் பண்ணிக்கிறோம். இனிமே இப்படி அலட்சியமா இருக்காதீங்க. உங்க காட்டேஜுக்கான பேரை காப்பாத்திக்கங்க. சார், உங்களுக்கு நடந்த சிரமத்துக்கு மன்னிச்சுங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். அக்கா, இந்த காட்டேஜ் நமக்கு செட் ஆகாது. நம்ம வேற எங்கேயாவது போய் தங்கிக்கலாம். போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரி சார். சார், வேலு வா. வாப்பா செல்வி. வாடா. வா மாப்ள போலாம். மகா, முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பலாம். எப்படியோ நம்ம செல்வியும் வேலுவும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சோம். அது நடந்துருச்சு. எதுவும் இல்ல. அக்கா வாங்க போலாம். போலாம். வா வேலு. வாமா. டேய், விடக்கூடாதுடா அவளை. எங்க போனாலும் அவளை விடவே மாட்டேன். வா வா வா, வண்டி எடு, வண்டி எடு. திரு, இங்கதான் தங்க போறோமா? ஆமாக்கா. மாப்ள, இங்க கேமரா எதுவும் வச்சிருக்க மாட்டாங்களே. தைரியமா நம்பி தங்கலாம்ல. அண்ணே, அதெல்லாம் என் வீட்டுக்காரர் விசாரிச்சுதான் பாத்துருப்பாரு. அதனால ஒரு பிரச்சனையும் வராது. அவர் கேக்குறதுல நியாயம் இருக்கு கீர்த்தி. இதுக்கு முன்னாடி நம்ம தங்கின இடத்துல கூட விசாரிச்சோம். எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். இங்க குடும்பத்தோட வரவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. மத்தவங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால இங்க தைரியமா இருக்கலாம். ஏற்காட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோம். பரவாயில்லப்பா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப அமைதியா நல்லா இருக்கு. டேய் சரவணா, அங்க தப்பிச்சிட்டா இவ கதையை இங்கே முடிச்சாவனடா. என்னடா நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? உனக்கு எதுவும் கேட்கணும்னா கேளு. இல்லைண்ணே, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்கள சும்மா விட்டுட்டு வந்தேன். இப்போ இங்கேயும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேனே. டேய், நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. சரி, நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் செக் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி போ மாப்ள. திருமாப்ள போய் உள்ள போய் பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம போலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்குள்ள லக்கேஜ் எடுத்து வந்துடும். சரி வாங்க சார். சார், ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஓ, நீங்க தான் கால் பண்ணியிருந்ததா? ஆமா சார். சரிங்க சார். 3 ரூம் தானே சார்? ஆமா. சரிங்க சார், வாங்க சார், ரூம் காட்டுறேன். அக்கா வாங்க போவோம். வாவேலு. போலாங்களா சார்? போலாம் சார். டேய், இங்க எப்படா நம்ம தங்குறது? இங்க குடும்பத்தோட வரவங்களுக்கு தாண்டா ரூம் கொடுப்பானுங்க. அப்ப எப்படா நம்ம அவளோட கதையை முடிக்கிறது? டேய், எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒருத்தன் இருப்பான். தங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு அவளை எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அவ எந்த ரூம்ல தங்குறான்னு பார்த்துட்டு
மத்தத பத்தி அப்புறம் யோசிப்போம், புரியுதா? ம், பாப்பலாம். சார் இது ஒரு ரூமுங்க சார், அங்கே 2 ரூம் இருக்கு சார் இந்த ரூம் சாவி கொடுங்க. இந்தாங்க. வேலு, அண்ணா நீங்க 2 பேரும் இந்த ரூம் எடுத்துக்கோங்க. ஆ சரிண்ணே வாங்க போலாம். வாங்க. வாங்க சார், அந்த ரூமை காட்டுறேன். ஆ. மாப்ள மாமா என்ஜாய். மாமா சும்மா இருங்க மாமா. போடா. என்னாச்சுங்க? டயர்டா இருக்கா? இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேலு. ஹோட்டல்ல நடந்த விஷயம் இன்னும் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. இவங்கெல்லாம் எப்படி இவ்ளோ கேவலமான காரியத்தெல்லாம் செய்றாங்கன்னு எனக்கு அப்படியே கோவமா வருது. என்னாலே அது தாங்கிக்க முடியலங்க. அண்ணன் மட்டும் தடுக்கலன்னு வைங்க, அந்த மேனேஜர் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். வேலு, எனக்கு ஒண்ணுனா நீங்க இப்படி இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும் வேலு. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். உங்களை அப்படி தனியாலாம் விட்டுற மாட்டேன். யாருங்க போனு? பக்கோடா தான். ஹோட்டல் விஷயமா ஏதாவது பேசிட்டு இருப்போம். நான் போய் பேசிட்டு வந்தேன். சரிங்க, நீங்க பேசிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் அப் ஆயிடுறேன். ம். பக்கோடா சொல்றா. இந்த பார், அந்த பையன் வெளியே போயிட்டான். அந்த பொண்ணு பாத்ரூம்ல போய் பிரசப் ஆக போறான். நீ என்ன பண்ற? அந்த ரூமுக்கு போற தண்ணி பைப்பை அடிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் ஆனா இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. எந்த காரணத்துக்கும் மிஸ் ஆகக்கூடாது, புரியுதா? ம்